என்னடா கல்யாண கனவு வரணும்னு பார்த்தா வேட்டைக்காரன் வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, முடியலை. என்னால் அதை கொஞ்ச நாளைக்கு அப்லோடு பண்ண முடியாது. நான் ஏற்கனவே அதுக்கான காரணத்தை ஒரு வீடியோ வடிவில் நான் வெளியிட்டிருந்தேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி அவசரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். ஏன் வீடியோ வராது, எதுக்கு வீடியோ வராதுங்கிறத ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதையும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா அதை பார்க்காமலே இங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏன் வீடியோ போடல, ஏன் வீடியோ போடல அப்படின்னு. கொஞ்சம் அவசரத்துக்கு வர செய்திகளையும் பாருங்கள். தினமும் வந்து இன்றைக்கி வீடியோ வராது வீடியோ வராதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் மொத்தமாக ஒரு வீடியோவாக நான் அப்லோடு பண்ணுறது. தினமும் முடியாதுங்கிற பட்சத்தில் தான். அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிங்கன்னு அங்கே வீடியோ பார்க்காம வந்து கேள்வி கேட்குறாங்க. சரி, என்னால் கொஞ்ச நாளைக்கு கல்யாண கனவு போட முடியாது. எனக்கு ரொம்ப ஓய்வு தேவை. என்னால் முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் அந்த நியூ அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அதை போடப்போல இது ஏன் போடுறீங்கன்னு கேட்கலாம். பழைய வீடியோ அப்படிங்கிறது அதில் எமோஷ்னல் நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. அது குறைஞ்சது 40 நிமிஷம் அப்லோடு பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு குறைஞ்சி அப்லோடு பண்ணாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. அது நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. அதை எனக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த வேலையை நான் செய்ய முடியாது, செய்கிற நிலமையில் நான் இல்லை. அதனால தான் நியூ வீடியோ அப்லோடு பண்ணேன். இந்த வீடியோவும் நான் குறைஞ்ச வீடியோலாம் இல்லை, ரொம்ப அழகான ஒரு காவியம்தான். போக போக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்குமே பாருங்கள், இன்றைக்குள்ள எபிசோடுமே அவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்க பார்க்க தான் நல்லாயிருக்கும். என்னுடைய எல்லா வீடியோவுமே அப்படி தான். ஸ்டார்டிங்கில் குழப்பமாக போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்களே அதுலேருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு அதில் மூழ்கி இருக்கிற மாதிரி என்னுடைய கதைகள் இருக்கும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியமான ஒரு விஷயம், என்னுடன் பயணிக்கும் என் அன்பு சகோதரிகள், இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். ஏதாவது என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அன்பா, அக்கா நல்லா இருக்குக்கா, இந்த இன்றைக்கி போட்ட வீடியோ சூப்பராக இருக்குக்கா. ஏன்னா ரெகுலராக போட்டுட்டு இருந்த ஒருத்தங்க திடீர்னு போடாமல் இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இதுதாங்க புரிதல், இதுதான் பாசம். இப்போ திடீர்னு தானே போடலை, அதுக்காக அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாதுன்னு நினச்சி அழகா எப்பவும் போல் அதே கமெண்ட், நான் யாரெல்லாம் ரொம்ப நேசித்து பார்ப்போனோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் அதே மாதிரி தான் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்டைக்காரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு கமெண்ட்டில் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன். அப்போது திடீர்னு 2-3 கமெண்ட் ரொம்ப பேடு கமெண்ட் மாதிரி வந்துருந்துச்சு. பேடு கமெண்ட் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக வந்துருந்துச்சு, கொஞ்சம் திட்டுற மாதிரி. என்னடா அப்போ யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, பிடிச்சவங்களுக்கா சரி ஃபஸ்ட்டு நம்ம ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணினேன். பார்த்தா பிடிக்காதவங்களுக்கு வெறும் 3 பேர் தான், பிடிச்சவங்க 70 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்த, இங்கே நிறைகளை பார்க்கறத விட குறைகளை தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அதனால தான் என் கண்ணுக்கு அப்போ நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டேன். ரிப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெறும் 3 பேர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ புரிஞ்சுட்டேன், நம்மளோடு பயணிக்கும் நம்ம அன்பு சகோதரிகள் எவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் அன்றைக்கி உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். நிறைகளை பார்க்காம குறைகளை மட்டும் பார்க்குறோம், நிறைகளை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரிகளே. நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேரை சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கதையும் நல்ல கதை தான், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்லப்போனால் கல்யாண கனவை விட இதை பெஸ்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கல்யாண கனவை நீங்கள் எந்தளவுக்கு விரும்புனீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போது நான் அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நினைப்பேனே தவிர அதோட கம்மியாக கொடுக்கும் நான் ஒரு காலமும் நினைக்க மாட்டேன். ஒரு விஷயத்தை விட இன்னொன்று தான் நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை விட பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன், அதோட கம்மியாக கொடுக்க மாட்டேன். உண்மையை சொல்கிறேன், வேட்டைக்காரன் உண்மையிலே வேட்டை தான். நீங்கள் மெய்மறந்து தினமும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். சொல்லப்போனால் அதை விட்டு எந்திக்க முடியாத அளவுக்கு அந்த கதை இருக்கும். இப்போமேலேருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த எபிசோட்லேருந்தே கொஞ்சம் விறுவிறுப்பு ஆரம்பிக்கும், காதல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்ன அவளை இன்னும் வர காணோம், சீக்கிரம் வர சொல்லுங்க, பஸ் வேற எடுத்து வாங்கல. போவோமா ஊர்வலம் எங்கெங்கும், பிக்னிக் போறோம் பிக்னிக் போறோம் பிக்னிக் போறோம், ஒரே இன்னைக்கு பிக்னிக் போறோம். ரொம்ப நாள் கழிச்சு பிக்னிக் போறோம் பத்தியா. ரொம்ப ஆடாத, எப்படி வண்டில போய் தூங்க தானே போற. யாரு நான் தூங்குவேன் பாக்குறியா. என்ன இவ காணோம். சரி விக்ரமே, என்ன இல்ல அந்த பொண்ணு காணோம். யாரு? அதான் நம்ம ஃப்ரெண்டு. ஓ தேன்மொழியா, வந்துருவா. அது எப்படி வராம இருப்பா. இந்த சுற்றுலா என் காதல சொல்றதுக்கான நேரம். என் மனசுல கதை நான் அவகிட்ட சொல்லிடுவேன். லவ் யூ தேன்மொழி, எப்படியாவது என் மனசுல கதை நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். சீபா
என்ன? நான் ஒன்னு சொல்லுவேன், நீ சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டேன், சொல்லு. இல்ல, அது என்னது நதினி காலத்துல நடக்கணும். இப்போ நமக்கு வாலிப வயசு, அதாவது இப்போ நீ என்ன சொல்ல வர? வாலிப வயசுனா காதலிக்கணும் இல்லையா? காதலிக்கணும் தான், ஆனா நம்மள யாரு காதலிப்பா? சீமா, நாம பண்ண சேட்டை ஊர் முழுக்க தெரியும், இதுல உனக்கு காதல் வேற. இங்க பாரு, எனக்கு காதல் வந்துட்டு முக்க முக்க இவங்கிட்ட சொல்லிடு, அதை சிரிச்சிருவான். நான் சொல்ல நினைக்கிறதே அவங்கிட்ட தான். கூறுகட்ட குப்பை. நான் காதல் சொல்ல போறேன். யார்கிட்ட சொல்லும் போது உனக்கு தெரியும். என்னத்த சொல்லவேமா? ஐயா, என் தெய்வமே, என் தெய்வமே, என்ற தெய்வமே, என்ற தெய்வமே. அப்படி யார்கிட்ட நீ லவ் பண்ணுத? எட்டி அந்த கோணமண்டேனியா? கோணம் வந்துரு எனக்கு பிறவே. இல்ல, அவன் தான் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல, நான் அந்த பிள்ளைகிட்ட என் காதல் சொல்லலான்னு இருக்கேன். ஓடவிட்டு அடிச்சுடா, பாத்துக்க. நீ காதலிக்க போலுக்கு. எதாச்சும் சொன்னா? இல்ல, உன் கண்ணு யாரையோ தேடுது. சே, சே, அப்படியே தெரியுது. அப்பண்டமா தெரியுதுடா. டேய், யார்ட அந்த பொண்ணு? டேய், சும்மா இருடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய், பிக்னிக் போறோம், இதான் சரியான நேரம், காதல சொல்லிரு. இல்ல, நான் சொல்லிடுவேன். சொல்லிடுவேனா? அப்போ ஆல்ரெடி ஆள் பாத்துட்ட. டேய், சும்மா இருடா. ஐயோ, என்ற தெய்வமே. ஐயோ, என்ன அழகா இருக்கா. நான் இப்படி உன காதலிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஃப்ரெண்டுன்னு சுத்தனே, இப்படி என் மனசுக்குள்ள வருவான்னு நான் நினைச்சே பார்க்கல. அன்னைக்கு எங்க அம்மா சொன்னவன், அது எப்படி ஆணும் பெண்ணும் ஒன்னா இருக்க முடியும், என்ன ஃப்ரெண்டு, மானங்கட்ட ஃப்ரெண்டுன்னாவன். அப்படி சொல்லி சொல்லி எனக்கு இன்னைக்கு காதல் வந்துட்டு என்னத்த சொல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி. அட்டி, உண்மையிலே யாரையா லவ் பண்ணியாட்டி நீ? நான் லவ் பண்றது தப்பாட்டி? தப்பெல்லாம் இல்ல, ஆனா ஊரை பாத்துக்க, மறந்துடாத. ரோட கொண்டு போடுவானுங்க, பாத்துக்க. அதெல்லாம் நான் வீரசூரனை தான் காதலிக்கிறேன். யாரட்டி காதலிக்கிற? அதான் கிங்ஸி. ஐயோ அம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா? காலேஜ்ல தானே பிக்னிக் போறேன், என்னம்மா? அதுக்கு இல்ல கிங்ஸ்னு, உன் சேட்டை அப்படி, உன் கையும் காலம் ஒரு இடம் சும்மா இருக்காது, அங்க யாரும் இங்க யாரும் நிப்ப, அதான் பயமா இருக்கு. பாரு, நீ வர வரைக்கும் அம்மா உசுர கையில புடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், பாத்துக்க. ஏம்மா, இப்படி சொன்னா நான் எப்படிமா போவேன்? அதான் நான் நல்லபடியா போயிட்டு வந்துடுறேன், அதான் சேட்டை பண்ண மாட்டேன். நீ சேட்டை பண்ண மாட்டேன், உன் பின்னாடி நிக்க போற அந்த வானரங்கங்களே, அது சேட்டை பண்ணுமே. இல்லம்மா, நான் சேட்டை பண்ண மாட்டேன், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. சிரிப்பாங்க மச்சிரும், போங்கம்மா. ஏன் நேரத்துக்கு சாப்பிடணும்? உனக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டேன், ஸ்டூடெண்ட் கூட தங்குவேன். கண்ட இடத்துல தங்கினா உனக்கு ஒத்துக்கிடாது, அத தாத்தா சொல்றாங்கல்ல. உனக்கு ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்களா, நீ ஹோட்டல்ல தான் தங்கணும். நான் ஹோட்டலுக்கு போன் பண்ணி கேட்பேன், பாத்துக்க. தாத்தா, ஏன் பேரப்பெல்லாம் கண்ட கண்ட தங்க கூடாது? உனக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன், நீ அங்க போ. சரி, நீங்க போங்க, நான் போயிருவேன். ஏதோ பச்சை புள்ளைய பிக்னிக் அனுப்புற மாதிரியே அனுப்புறாங்கடா. 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வழி அனுப்ப முடியல. உங்க வீட மாதிரியா தடி தெளிச்சு விடுவாங்க? எங்க வீட்டுல நான் பிக்னிக் போறதே தெரியாது. இங்க மட்டும் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பிக்னிக்னு எங்க விடுவாங்க? இங்க என்னன்னா பச்சை பிள்ளைய பட்டு விட்ட மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. ஐயா, நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா? சரி. அங்கங்க ஏறப்படாது. ஏம்மா, என்ன ஆண்டி? நீ உன்கிட்ட கொஞ்சம் வேலைக்கு ஆயிரு. என்ன சொல்றீங்க ஆண்டி? நீ தான் ரொம்ப சேட்டை பண்ணுத. என் பிள்ளைக்கு சேட்டையா பண்ண தெரியாது, அங்கங்க கோத்து விடுறதே நீதான். அம்மா, அவ என் ஃப்ரெண்டு. பொம்பளை பிள்ளையெல்லாம் யாராவது ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அலைவாங்கல்ல? ஒரு பொண்ணு பார்க்க போனா பொம்பளை பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்க, அதே 2 வானரங்களை கூட்டி சுத்திக்கிட்டு இருக்க. என்னலாம் உன் கணக்கு? அம்மா, அது நீங்க பொம்பளை பிள்ளை கூட வாழணும்னு சொன்னீங்க, இது என் ஃப்ரெண்ட் இல்ல. போயிட்டு வா, பொண்ணு பார்த்து வைக்க. தாத்தா. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நீ வா. ஐயா, நேரத்துக்கு சாப்பிடணும், ஹோட்டல்ல தங்கி நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், பத்திரமா இருக்கணும்யா. சரிம்மா, சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. மனசே இல்ல, கைக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பேன். இங்க பாரு, உங்க அப்பா சொல்லியே அனுப்புனாவ, அவங்கிட்ட சொல்லி வையின்னு. அப்பா கோமாவா இருக்காங்க. பின்ன உன்னை பிக்னிக் அனுப்பவே கூடாதுனாவ, நீ தான் ஒத்த கால நின்னுட்டிய, அதான் அவகிட்ட பேசி எப்படியோ அனுப்பியிருக்கேன். இங்க பாரு, போனமா வந்தமான்னு இருக்கணும்யா. சரிம்மா. இதே சரிமான்னு எல்கேஜில இருந்தே சொல்லதான் என் புள்ள, ஆனா ஒரு நாளும் சொல் பேச்ச கேட்கவே மாட்டான். நீ சரியான்னு மட்டும் சொல்லாதய்யா. சரி, அம்மா கிளம்புறேன், வாங்க நம்ம போவோம். ஐயா, கவனம்னா? சரிங்க தாத்தா. டேய் போறோம்டா. ஆவுண்டா, எங்கம்மா பயந்துகிட்டே போறாங்க. டேய், சேட்டை கிட்ட பண்ணிடக்கூடாதுன்னா. டேய், அந்த கேங்கலாம் வண்டியில ஏறியாச்சு நினைக்க. வாங்க, நம்மள யாருவா?
காலேஜ்ல எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு வா. ஏதோ நீ தனியா தான் தங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அங்க போய் பாத்துக்கலாம். சரிடா, நம்ம வண்டியில ஏறும் வாங்க. டேய், பஸ்ஸுக்குள்ள ஒரே ஆட்டம் பாட்டம் தான், சரியா? எல்லாம் சரிதான். ஏய், எந்த சண்டை சச்சரவுக்கு மட்டும் போயிடக்கூடாது, சரியா? சரிடா, ஆனா நைட்டு எங்க கூட நீ தங்கணும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க கூடாது. ம், சரிடா. டேய் ராபர்ட் கிட்ட என் கேமரா இருந்தது. இப்போ போட்டோ எடுத்து தரேன்ட்டு வாங்கிட்டு போனான். இன்னும் தாரான். இதை நான் போய் வாங்கிட்டு வரேன். ம், சரிடா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப இவங்கிட்ட என் காதுல சொன்னா சரியா இருக்கும். லலி, நம்ம பின்னாடியே இருக்கலாம், முன்னாடி வேண்டாம். அது வந்து கிங்ஸ்லி, என்ன லலி? அது வந்து ஐயோ தப்பா நினைச்சிருவானோ. அது வந்து நம்ம ரெண்டு நிறைய போட்டோஸ் எடுத்துக்கோ, சரியா? அப்படி போட்டோ எடுத்தா அதை நீயே வச்சுக்க, என் பேக்ல வச்சு விட்டுறாத. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன்? 9ஆம் கிளாஸ்ல இருந்து உன் போட்டோ என் போட்டோ சேர்ந்து இருக்கு. அதுக்கு எங்க அம்மா ஏசிட்டு இருக்காங்க. இனியும் உன் போட்டோ என்கிட்ட இருந்தது, அவ்வளவுதான். எடுப்போம், ஆனா நீ வச்சுக்க, சரியா? என் வீட்டுக்கு மட்டும் வேண்டாம். அது வந்து கிங்ஸ்லி, ஐயோ என்ன அழகா இருக்கா. சீமா, ஏய் சீமா. சோ, இப்போ வேற அதுக்கோ என் காதுல சொல்லிருப்பேன். என்ன லலி, சொல்லு. சீமா, எம்மாடி எவ்வா என்ன அழகா இருக்கான். எம்மா, ஒரு மனுஷன் அழகா இருக்கல, இம்புட்டு அழகாவா இருப்பான். அவன் கண் அழகென்ன, அவன் கண் அழகென்ன, அவன் மீச அழகென்ன, அதி கையங்காலெல்லாம் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குதே. எப்பா, குட்டை நானே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவோம் போலுக்க. உன் கடைக்கண் பார்வையை என் மேல தெளிக்க மாட்டியா? ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ டா பப்பி. இத்தனை வருஷம் எலியும் பூனையுமா இருந்தோம். எலியும் பூனையுமா இருந்து இருந்து நீ என் மனசுக்குள்ள குடி புகுந்துட்டிய. எப்பா, இவனை போய் எதிரியாவே இருந்துட்டேன, கூடயே இருந்திருக்கப்படாதானா? என்னைக்கு என் காதல சொல்ல போறேன்னு தெரியலையே. சொல்லிருவேனா, அது எப்படி என்ன விரும்பாம போயிருவா? என் அழகு என்ன, என் கலர் என்ன? சீபா, ஏடி சீபா. குரங்கு எங்கடி எடுத்துக்கிட்டு போகுது பாரு. அத்தி என்ன அழகா இருக்கா. எம்மா, பாக்குறானே பாக்குறானே. டேய், அப்படி பாக்காதடா, அத்தி என்ன கட்டி கட்டி பிடிச்சிருவானா? எல்லாமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவனும் நாளுக்கு நாள் அழகாயிட்டே போறான். இது சரிப்பட்டு வராது. என்னடா இவ்வளவு அழகா இருக்க? ஐயோ, ஃபுல் காலேஜோட லவ் பண்ணுதே. நல்ல நேரம் என் ஃப்ரெண்டா இருந்தா லவ் சொல்றது கொஞ்சம் பக்கத்துல வாய்ப்பாது கிடைச்சது. மத்த யாரும் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. கிங்ஸ்லி, நீ இப்ப எதுக்கு கோமா இருக்க? அந்த லூசி எடுத்துட்டு போனால அதுக்குதான். அவ என் குறுப்ப கூப்பிட்டு இருக்கா. அவளுக்கு வேற வழியே இல்லையோ. சரி வா, பஸ்ல ஏறலாம். சரி, பஸ்ல நீ என் கூட தான் இருக்கணும். சரி, நீ பஸ்ல போய் உட்காரு, நான் உன் பக்கத்துலயே உட்கார்றேன், சரியா? சரி. அந்த பொண்ணு ஏன் இருக்கானா? அன்னைக்கு அவ கத்தி வச்சிருந்தா, அவங்க அம்மா வந்தானே எதுக்கு கீழே போட்டா? சரி, சாரி கேட்டுட்டு என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறா. அந்த குறுப்பு கூட தான் ரொம்ப அட்டாச்சா இருக்கா. போய் பாப்பா, பின்னாடி தானே, போய் பாப்பா. ஏடி ராணி, ஏடி ராணி. இவ மண்டை மட்டும் அப்படி படங்க மண்டை மாதிரி இருக்கு. பேசாம நீ இவனையே லவ் பண்ணிருக்கலாம். இருடி, நம்ம ஒருத்தங்களை விரும்பதை விட நம்மளை யாரு விரும்புறாங்களோ அவங்கள கெட்டிக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யாரோ எப்பமோ எப்படியோ சொன்னது. அதான் சொன்னேன். நாம விரும்பதை விட நம்ம விரும்பப்படுறதா நமக்கு சௌரியம்னு யாரோ சொல்லி வச்சுட்டு போனது. அவன் சௌரியத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி இருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா? நான் இப்ப கூட கிங்ஸ்னை பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா? அவன் பக்கத்துல நின்னேன் தெரியுமா? அப்படியே அவன் முகத்தை ஒத்து பார்த்தேன் தெரியுமா? எம்மா எம்மா, ஒரு மனுஷன் அழகா இருக்கலாமா? இப்படியாமா அழகா இருக்கான்? பியாய் மாதிரி அழகா இருக்காமா? பியாய் மாதிரி அழகா இருக்கானா? இல்ல, பியாயாட்டம், அதாவது வெறி, அதாவது பார்த்தோன்னே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழகா இருக்கான்.
சிவா அவன் பக்கத்துல போய் நின்னு அவனை உத்து பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப க்ளோஸா கிடைச்சது. அப்படி அவன் முகத்தை அப்படியே உத்து பாக்குற, தாடி வளர்ந்து சேவ் பண்ண அவன் கண்ணத்துல அப்படி ஒரு அழகு. விட்டா இன்னும் 5 நிமிஷம் நான் உத்து பார்த்திருந்தா நமக்கு டெய்லி கட்டிச்சு தின்றுப்பேன். அப்படியே ஒரு லுக் விட்டான் பாரு அப்படின்னு கேட்டான். எப்பா என் அண்டா சராசரமா அடங்கி போச்சு. வாழ்ந்தாலும் அவன் கூட வாழ்ந்தாக வேண்டும், இல்லாமல் வாழ்ந்தென்ன லாபம். அப்போ அந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. வெறித்தனமா ஹெவிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காமெடி மாதிரியே இருக்கு பாத்துக்க. சரி இவன் எங்க போனா? அவன் கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்க மன சுத்திக்கிட்டு இருக்கான். அம்மா தேன்மொழி வந்துட்டாளா? ஆகா, அப்படின்னா பைய தேன்மொழியை தான் விரும்புறான். இந்த தேன்மொழி பிள்ளை வந்துட்டா. அவிய ஊர்ல இருந்து வர வேண்டாமா? பஸ் பிடிச்சு வருவாள்ல, லேட்டா இருக்கும். ஓ, அதான் பைய பிக்கப் பண்ண போயிட்டான். பின்னாடிதான் அந்த கிங்ஸின் பையன் நிக்கான். நான் ஒரு எட்டு பின்னாடி ஓடி பார்த்துட்டு வந்துடட்டா. உன்னை சீப்பா நினைக்க போறான் டி. சீப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறது புரிஞ்சா போதும். அவ்வளவு ஹெவியா விரும்ப ஆரம்பிச்சுட்ட. ஆமா சரிதான். ஹலோ ராணி, எட்டி ராணி, என்னல கோணமண்ட? கொன்றுவேன். காலத்துக்கு இந்த கோணமண்டையும் கூட தான் வாழணும், பாத்துக்க. இங்க பார், என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறமும் பிடிவாதம் பிடிக்காத சொல்லிவிட்டேன். நீ நினைச்சது நடக்காது, நான் நினைச்சதுதான் நடக்கும். அண்ணங்க அப்பா மானே, டேய் நான் நினைச்சது நடக்கும்டா. பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்க. இந்த பகல மட்டும் இல்லடா, ராத்திரி கூட கனவு கண்டுகிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன தெரியும்? வேண்டாம், ஆசை ஓவரப்படுத. பார்க்கலாம்டா. என்ன அவன் இன்னும் காணோம்? ஒருவேளை வரமாட்டாளோ? அவ போலனா நானும் போக மாட்டேன். இப்படியே கேன்சல் பண்ணிருக்கேன். டேய் விக்ரமே, எங்க போயிருந்த? இங்கதான் நின்ன. சரிடா, பஸ்ஸுக்குள்ள ஏறுவோமா? நீங்களும் போங்க, நான் வரேன். ஐயோ ஐயோ ஆரம்பரி, ஒருவேளை என்ன பார்க்க தான் வரானோ? சொல்ல முடியாது டி. பாரப்புள்ள இங்க தானே பார்க்க. என்ன பண்ண வரேன்னு தெரியலையே. என் கை கால்லாம் சில்லுதாவுதே. என் கையை தொட்டு வர. சரி சரி, ரொம்ப அல்பத்தனை பண்ணாத. அவன் பார்க்கான், ஆனா உன்னதான் பார்க்கறான்னு எனக்கு தெரியல டி. நோ, இது நடக்க கூடாது. இவன் இல்ல இங்கே சுத்திட்டு வரான். என்ன அவளை காணோம்? இவங்க கூட தானே நிப்பா. இங்க தானே நிப்பா. ஏடி இங்கே நிக்கான்டி. இவன் இல்ல இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். டேய், அவன் பொதுவா தண்டா நிக்கான். உடு. என்ன அந்த பொண்ணை இன்னும் காணோம்? சரி, அந்த பொண்ணு வந்தா அங்க வச்சு மன்னிப்பு கட்டலான்னு பார்த்தேன். இப்ப வரலன்னா என்ன பண்ண? என்னாலதான் அந்த பொண்ணு அவ்வளவு அவமானப்பட்டா. மன்னிப்பு கேட்காம என்னால இருக்கவே முடியாது. இல்ல இல்ல, மனசார மன்னிப்பு கேட்டாதான் என்னால இருக்க முடியும். நான் வந்துட்டேன். இங்கதான் நிக்கியா? நில்லு நில்லு, நீ நின்னுதானே ஆகணும். உன் கதையை முடிக்கிறதுக்கு. தேன்மொழி, என்ன? உள்ள போலாமா? இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். இல்ல நான் எடுத்துக்கிறேன், நீ உள்ள போ. எல்லாரும் ஒண்ணு போல தானே யூனிஃபார்ம் போடணும், நீ எதுக்கு போடல? இல்ல சிவா, இருக்கட்டும். அதுக்கு என்ன? தேவதை மாதிரி இருக்கா. எல்லாரை விட அவ தனித்துவமானவா, எப்பவுமே தனித்துவமானவா. நான் எப்போ இந்த பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தெரியலையே. நிச்சயமா நான் மன்னிப்பு கேட்கணும். நல்லா இருக்கு, இதுவே போட்டுதான். கரன்ஸ் பண்ணி விடணுமா? இல்ல, எங்க வீட்ல இந்த மாதிரி Dress போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போட்டு போயிருந்தா தாவணி போட்டுட்டு போ, இல்லைன்னா வீட்ல இருன்னு சொல்லிட்டாங்க. அத்தா பேக்ல எடுத்துட்டு வந்துட்டேன். வேணா அங்க போய் போட்டுக்கிட்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அது என்னமோ உனக்கு சூட்டா தான் இருக்குது. நாங்க போட்டதான் பட்டிக்காடு மாதிரி இருக்கும். பட்டிக்காடா? நம்ம பாரம்பரிய Dress படி. இப்படி சின்ன பிள்ளைட்டெல்லாம் அசிங்கப்படுதால. சரி உள்ள வா. டேய் உள்ள போடா. அப்படின்னா அப்படித்தான், உள்ள போ. இருடா, உன் கதையை நான் முடிக்கிறேன். இவ
கூட நான் சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும்? தினமும் இவ என் கூட இருப்பா. ஒன்னா ஒரே வீட்டுல, ஒரே ரூம்ல, ஒரே கட்டில ஒன்னா கட்டி அணைச்சு அவ எனக்காக, நான் அவளுக்காக வாழ்வேன். அந்த நாள் எப்ப வருமோ? இப்பவே வந்தா நல்லா இருக்கும். கட்டி அணைக்கணும் போல இருக்கு. ஆத்தி, இவனும் பிக்னிக் வரானா? இவன் எதுக்கு வரான்? காலேஜ் இவனுக்கு இருக்குதுல, அத்தா ஓவர் அடிக்கிட்டு இருக்கான். இவன் தனியாவே பார்க்க முடியாதா? சே, மனசு சொல்லிட்டா நிம்மதியா இருக்குன்னு பார்த்தா பார்க்க முடியலையே தனியா. ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் ஆள வந்தவன் நீ எப்படி ஆள்ற நான் போக்குறேன்டா. நீ ஆள பிறந்தவன் உனக்கே தெரியாதுல்ல. நீ தெரியறதுக்கு முன்னாடி ரவுடியா நிப்ப. அப்புறம் பாருடா, ஆளவா பிறந்திருக்க. இவன் யாரு? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே முறைச்சிட்டு நிக்கான். இவன் கிட்ட வம்பு வேண்டாம், அப்பா சொல்லியே விட்டுருக்காரு எந்த ரவுடி தரத்துக்கும் போயிடாதானே. சே, அந்த பொண்ணை பத்தி எடுத்து சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா சுத்தி இத்தனை நின்றுட்டு இருக்கானுங்க. சே, எப்ப சொல்லிட்டு போவேன்னு தெரியலையே. டேய், நீ ரவுடி ஆயிரு. நீ ரவுடி ஆயிட்டேன்னா என் வேலை முடிஞ்சிடும். நான் பாட்டுக்கு போயிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னால எங்க பல பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க. நான் யாருன்னு தெரியும்ல. ரவுடி ஆயிருடா, ரவுடி ஆயிருடா. தேன்மொழி உள்ளவா. தேன்மொழி இவனால தானே எல்லாரும் உன்னை டச் பண்ணாங்க. நான் உனக்கு கொடுக்குற டாச்சர்ல நீ இவனை ரவுடி ஆக்கணும். எனக்கு நீலாம் வேண்டாம். நினைக்காம பாரு, இவன் எனக்கு ரவுடி ஆகணும். தேன்மொழி உள்ளவா. விக்ரமே உள்ள கூட்டு வா. சரி, உள்ளவா. நீங்க போங்க, நான் வாரேன். உள்ளவான்னு நீ உள்ள போன வாரே. ஏன்? ஒண்ணு இல்ல, என் கொலுசு கலந்து கிடக்கு, நான் மாட்டிட்டு வரேன். நான் மாட்டி விடுறேன், நீ வா உள்ள. இல்ல, நீ போன வாரே. இவன் பொறுக்கியாச்ச. இவன் எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட பேச போறான்? அவளும் ஒண்ணு சொல்லாம நிக்கா. நினைக்காம பாரு, அவனாலதான் உனக்கு அப்படி நடந்தது. என்னமா பண்ணானுங்க பத்தியா? அவன் நினைச்சிருந்தா உன்னை பிடிச்சி கழுத்துல கத்தி வச்சிருக்கும் போதே உன்னை காப்பாத்திருக்க முடியும். அவன் சண்டை போட்டுருந்தான்னு வச்சுக்க, அந்த நிமிஷமே உன்னை விட்டுருக்கலாம். ஆனா உன்னை அங்கங்கெல்லாம் தொடுற வரைக்கும் அமைதியில நின்று ரசிச்சுட்டு அப்புறம் ஒன்னு சண்டை போட்டான் பத்தியா? ஏன் அவ்வளோ சண்டை போட்டவன், அடிச்சு தும்சம் பண்ணவன் ஒருத்தன் கூட உசுட இல்ல. இதை ஏன் அவன் முதைய பண்ணல? யோசித்துக்க. உன்னை ரசிச்சு பார்த்துருக்கான், அவனதான் சொல்ல முடியும். அதாவது மற்றவங்க தொடர்ச்சி ரசித்து பார்த்துருக்கான். என்ன பொண்ணுக்கும் இப்படி நிலமா வரக்கூடாது. உன் இடத்துல பத்தினி இருந்தான்னு வச்சுக்கோயேன், இன்னத்துக்கு அவனை ரவுடி ஆக்கியிருப்பா, இல்ல அவன் தலையை எடுத்திருப்பா. நீ பத்தினி இல்லையோ, இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீ எனக்கு தேவைப்படுவ. என்னமோ தெரியல, உன்கிட்ட என்னமோ இருக்கு, தேவைப்படுவ. பிக்னிக் போறோம்ல, அங்க வச்சு போக்க முழுசா. அவன் சொன்ன மாதிரி உன் தலையை எடுத்து அவன் கால் மாட்ட வச்சு நான் சொன்னதை நிறைவேற்றி காட்டுறேன். தலையை செட்டுக்கு அன்னைக்குதான்டா அவனையும் நான் ஜெயிச்ச மாதிரி அவன் தலையை சேர்த்து தான் எடுப்பேன். ஹாய். ஹாய். ஐயோ, பக்கத்துல நிக்கா. ஹாய். அது வந்து என்ன? அது வந்து உன்கிட்ட நான் அது வந்து தேன்மொழி வா போலாம், வா போலாம். பேசுற பார்த்த போடா. இதுக்கு மேல பேசுன போடா. திமுரு, குட்டம் முழுக்க திமுரு. போடா. உட்காது எப்படி முடிக்கணும் எனக்கு தெரியும். அந்த பொண்ணை பார்த்து சொல்லலான்னு பார்த்தா நான் ஏதோ இதையே சொல்ல வந்த மாதிரி பார்த்துட்டு போறானுங்க. என்ன பண்ண?
சரி, ஒரு வாரம் பிக்னிக்ல இருக்கோம்ல, ஏதாவது ஒரு நாள் சொல்லிட வேண்டியதுதான். என் கேமரா எங்க வச்ச? இங்கதான் வச்சிருந்தேன். ஒரு பிள்ளை பசுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேனோ? ஏய் லல்லி, அவன் ராபர்ட்ட கூப்பிடு. இவன் ஒருத்தன் என் கேமரா. ஐயோ, அம்மா சொல்லி விட்டாங்களே கேமரா பத்திரமா கொண்டு வந்தேன். ஓஹோ, கேமரா எங்க வச்சுன்னு தெரியலையே. அது வேற நிறைய போட்டோஸ் வச்சிருந்தேனே. சரி, போய் பார்ப்போம். இங்க தானே என் பேக் வச்சிருந்தேன், மேல காணோம். ஒருவேளை விக்ரம் தூக்கிட்டு போயிருப்பாரோ? ஏய், அதுல ஒரு கேமரா கிடக்கு. அது யார் கேமரா? எடுத்து பாப்போம். ஐ, கேமரா. எப்போ கேமரா? இது வழியா பாப்போம். எல்லாமே தெரியுது. எப்போ இத மாதிரி கேமரால வாங்குறதுக்கு எவ்வளவு காசு வேணும்? அம்மா, என்ன அழகா இருக்கு. அங்க ஒரு போட்டோ எடுப்போம். இது ஒரு போட்டோ எடுப்போம். என்ன அழகா எடுக்குது. இதெல்லாம் யார்தான் கண்டுபிடிக்காங்களப்பா. இதெல்லாம் எவ்வளவு ரூபா இருக்கும்? பணக்கார வீட்டு பிள்ளையா தான் இருக்கணும், அதான் வச்சிருக்கு. நம்ம வீட்டுல ஒரு டிவி கூட வாங்க மாட்டாங்க. இவங்க என்ன கேமராவே வாங்கி வச்சிருக்காங்க. என்ன அழகா இருக்கு. எப்பா, என்ன வேணா? இல்ல, அது வேண்டாம். இந்த கேமரா அந்த பொண்ணு வச்சுக்கிட்டா. இல்ல, பேக்கப் பார்க்க வந்தேன். சரி, பாத்துட்டு போங்க. இல்ல, நான் பிறகு பாத்துக்கிறது. இல்ல, பரவாயில்ல, பாத்துட்டு போங்க. பாத்துட்டு போங்க. சரி, பாத்துட்டு போறேன். சீக்கிரம் சொல்லி நான் முடிப்பேன்டா. இது உங்க கேமராவா? இல்ல, சும்மா கேட்டேன். ஏன்னா இது என் கேமரா சொல்லிடுவோமா? என் கேமரா தான். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆமா, எனக்குள்ளதான். நம்ம பிக்னிக் போறோம்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். எங்க மாமா ஃபாரின்ல இருக்காரு, அவர் வாங்கிட்டு வந்தார் ஃபாரின் கேமரா. ஓ, இது இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இந்தியால கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, இது வெளிநாட்டுக்குள்ளதான். ஆமாமா, புது மாடல், நல்லா இருக்கு. குறைஞ்சது 10,000 இருக்கும். பேசுறது அழகா இருக்கு. அப்படியா? அது ஒரு 10,000 12,000 இருக்கும். ஓ, இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுனது இல்ல. நல்லா இருக்கு பேசுறத கேட்கறதுக்கு. இது என்ன மாடலு? ஐயோ, திடீர்னு என்ன மாடல்னு கேக்குறானே. கேமரா மாடலு. நான் அதை கேட்கல. வேண்டாம். சரி, ஆமாமா, கேமரா மாடல் தான். சரி, நான் எனக்கு எடுத்துட்டு கிளம்புறேன். சரி, நல்லா இருக்கு உன் கேமரா. நல்லா தான் இருக்கும். ஃபாரின்ல. சரி, நீங்க கிளம்புங்க. நம்பிட்டான். நீ நம்பணும்டா, நீ நம்பணும். உன்னை நம்ப வச்சு தானே போட முடியும். எப்படியோ இவன் பார்வைக்கு இந்த கேமரா எனக்குள்ளது. அத்தி எடுத்து வச்சிருவோம். யாருக்குள்ளதோ. வா, எல்லாரும் மலையில போறாங்களா, சீக்கிரம் வா. சரி. ஆமா, நீ எதுக்கு இந்த கேமரா தூக்கி வச்சிருக்கா? இது அந்த கிங்ஸின் குள்ளது. கிங்ஸின்குள்ளதா? ஆமா, அவங்க ஃபேமிலில பாதி பேர் ஃபாரின்ல இருக்காங்க. அவன் குள்ளதான் இது. அதையா வீட்டை செல்ல போறாங்க. அதனால அவனுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது இன்னும் இந்தியாவிலே வரல. அவன் தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டுட்டு வருவான். அதாங்க வச்சு, அவன் ஒரு கோவக்காரன். இதுல இருந்து வேற மாடல் இந்தியாலே இருக்குது. நான் உனக்கு வாங்கி தரேன், வா. இல்ல, வேண்டாம். சரி, அத வச்சுட்டு வா. நீங்க போங்க, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. இப்படி கேவலப்பட்டுட்டேனே. அவங்கிட்டே போய் பண்ட பண்ணிட்டேனே. என்ன நினைச்சிருப்பா? மறுபடியும் அவங்கிட்ட அசிங்கப்பட வேண்டியிருக்கு. என் மூளையில எரிஞ்சிட்டு வந்துடலாம். நல்லா இருக்குது அந்த பொண்ணு பேசுறது. டேய் கிங்ஸின் வேண்டாண்டா. இல்ல, அது ரொம்ப கியூட்டா இருந்தது. இப்படி யாரும் பேசி நான் பாக்கலையே. இல்ல, இது வெளிநாட்டு மாடல். நல்லா இருந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கியூட்டா பேசுறா. ஒரு வேலை சின்ன பொண்ணுல அது அப்படி பேசுதா என்னமோ.
என்ன ஹலோ இங்க பாருங்க. ஹலோ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா நினைச்சிருக்கேன்? இந்த அம்மா ஒண்ணு வேண்டாம். சரிடி, மரியாதையா மா போட்டு வேண்டான்னுட்ட. அதுக்கு ஆப்போசிட் டீ தானே? ஒண்ணு டீலாம் போட வேண்டாம். சரி தென்மொழி. ஓகே, இது கொஞ்சம் பெட்டர். ஆமா, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் சொன்னேன். அத கீழே விட்டுன்னு தெரியல. இது ஏன் கேமரான்னு சொல்ல வேண்டியதானே? யார் சொன்னா? அது ஏன் கேமரா இல்லையா? நான் அடிச்சேன் தானே. ஓஹோ, என்ன கியூட்டா பேசுறா. நடிக்கிறேனா? தெரியும், என் ஃப்ரெண்ட் விக்ரம் சொல்லிட்டான். உங்க கேமரா தானே. அப்படியா? ஹலோ, நடிக்க வேண்டானே. அது உங்க கேமரா தானே. வேற என்ன? போடுங்க. இல்ல, என் கேமரா இல்ல. போய் சொல்ல வேண்டாம். நிஜமா என் கேமரா இல்ல, வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நிஜமா தான் என் கேமரா இல்ல, வச்சுக்கோ. ஒண்ணு தேவையில்ல, புடிங்க. வச்சுக்கோ, ஒண்ணும் இல்ல, வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணு அடுத்தவங்க பொருள் ஒண்ணு வேண்டாம். சும்மா பண்டா பண்ணதுக்கு தான் அப்படி சொன்னேன். கடைசியில அசிங்கப்பட்டுட்டேன். இதான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. கியூட்டா இருக்கும். அப்படி பொம்மை பேசுன மாதிரி இருக்கு. ஓய் கிச்சலி, ஓய் கிச்சலி, கிச்சலி. இனி இது உன்கிட்ட தான் இருக்கணும். ஓய் இந்த புடி, இங்க பாரு. இது எனக்கு வேண்டாம். புடி, இது உனக்குள்ளதான், எனக்குள்ளது இல்ல. எனக்கு ஒண்ணு வேண்டாம். புடின்னு சொன்னேன். திருப்பி கொண்டு வந்தா அவ்வளவுதான் கிச்சலி. கிச்சலியா? ஆமாடி, கிச்சலி தண்டா. நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.